ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ரீஇன்கார்னேட்டட் as டிராகன் ஹர்ச்லிங் எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன இருக்கும், நம்ம ஹீரோ அந்த இலூஷியா அந்த ஃப்ளவரை பார்த்துருப்பான். அதை பார்க்கும்போது மிரியாவோட ஞாபகம்லாம் வரும். ஏன்னா அந்த ஃப்ளவர் எங்கெல்லாம் மாஸ்டர்ஸ் இருக்கும் அந்த இடத்துல ஒண்டி தான் பூக்குமே. இது எதை சிம்பிளைஸ் பண்ணுன்னா ஒரு ஹீரோயிசம், கரேஜ், பிரேவ், இந்த மாதிரி விஷயங்களை. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் நினைச்ச மாதிரி அங்க எதுவுமே போகல. எனக்கு ஒன்னும் இந்த பேரை வேணாம், பேரை மாத்த முடியாது, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதனால நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு அப்படியே அங்க பாத்துக்கிறான். யாரோ ஒருத்தங்க வரவும் செய்யறாங்க. எனக்கு ஒன்னும் எதை பத்தியும் கவலை இல்ல. சீன் அப்படியே அந்த அட்வென்ச்சரர் கேங்க நோக்கி போகும். அவங்க அந்த ராக் டிராகனோட உடம்ப பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அதுவே இங்க இறந்து போய் கிடக்குது. அப்பனா வில்லேஜோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அதை பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு அந்த பீஸ்ட் பொண்ணு சொல்றான், என்னால ஹியூமன்ஸோட பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. சைட்ல மிரியாவும் அங்க நிறைய பேரை ஹீல் பண்ண இருக்கா. ஆனா இப்பயும் அவன் மைண்ட்ல ஏகப்பட்ட விஷயம் ஒண்ணு இருக்கு. எதுக்காக நம்ம ஹீரோ அப்படி பண்ணான். இன்னொரு சைடு அந்த அட்வென்ச்சரர் கேங்கும் அது அவங்களும் வந்துட்டு எத்த டிராகனை பத்தி தான் கேக்குறாங்க. நாங்க எத்த டிராகனோட உடம்ப சைட்ல பார்த்தோம், அது என்ன விஷயம், என்னதான் ஆச்சு. அது என்ன ஆச்சுன்னா அந்த ராக் டிராகனுக்கும் அந்த பிளேக் டிராகனுக்கும் ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கும். அதனால அந்த எத்த டிராகனோட கதையை முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த பிளேக் டிராகனை அப்படியே ஃபாரஸ்ட் நோக்கி பாந்து போச்சு. என்னது, அந்த பிளேக் டிராகன் இன்னமும் உயிரோட இருக்கா? அப்பனா இந்த வில்லேஜ் மெம்பர்ஸ் அவங்கள பத்தி நீங்க யோசிக்க வேணாம். அவங்க எல்லாருமே சேஃப் தான். சில பல ஆளுங்க எவாக்குவேட் ஆகல, சில பல ஆளுங்க மிஸ்ஸிங்காவும் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே இன்னமும் தேடணும். இது கேட்டோன்னே அந்த அட்வென்ச்சரர் கேங்கும் நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க மிரியாவும் சொல்றான், அப்பனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா எப்படியோ எங்க வில்லேஜ் மெம்பர்ஸை பத்தி தெரியாது, எனக்கு அவங்க எல்லாரையுமே தெரியும். சோ நான் வந்தா கண்டிப்பா அது உதவியா இருக்கும். இதுக்கு மேரியபெல்லும் ஒத்துக்கிறாங்க. ஆனா மேரியபெல் போகும்போதே சேஃபா இரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட கேங்கும் அங்க மீதி இருக்கிற ஆளுங்களை தேடுறதுக்கு போகுது. சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். ஆளு முடிச்சுக்கும் போதே நீங்க எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி அந்த லிசார்ட் பிரின்சஸ் அதுதான் அங்க இருக்கு. அங்க அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். திரும்பவும் நீ என்னை பார்க்க வந்துட்டியா, என்னை மன்னிச்சிரு. ஏன்னா நான் அந்த டைம்ல உன்னை விட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிருவல்ல. ஆனா அதுவும் ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோவை ஹக் பண்ணோம். முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப பெருசா இருக்கேன், அதனால இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. ஆனா அது இப்பவும் பழையபடி தான் நம்ம ஹீரோ கூட இருக்கு. ஆனா இப்பயும் நம்ம ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த டிராகன் ஸ்கேல் இருக்குல்ல, அதனால பிளாக் லிஸ்டாடுக்கும் அந்த மங்கீஸுக்கும் ஹர்ட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் உங்களை விட்டு போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீ புரிஞ்சுப்பல. ஆனா அதுக்கு முன்னாடி சில பல விஷயங்களை நான் செட்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இன்னமும் நிறையவே டவுட் இருக்கு. எதுக்காக மிஸ்டர் டாக்ஸ் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ணா அதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும். இங்க இருக்கிற லிவிங் பீயிங் நான் என்னதான் இப்படிப்பட்ட கிரியேச்சரா இருந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும். சீக்கிரமா நான் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு முடிக்கணும். இதனால ஆளு பறந்து போக ஆரம்பிக்கிறான். ஆளோட உருவமே ரொம்ப முன்ன இருந்ததை விட பெருசா இருக்கு. அங்க பறந்து போகும்போது ஏதோ ஒரு சைக்கிக் சென்ஸ் அங்க ஃபீல் ஆகும். இது ஒரு விஷயமும் பயங்கர வேகமா கீழே போயின்னு இருக்கும். அது என்னதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த அதே ஸ்லைம் தான். அங்க ஸ்டேட்டஸை செக் பண்ணலான்னு பார்த்தா ஸ்டேட்டஸும் அங்க செக் ஆகல, வித்தியாசமா அங்க காட்டுது. அந்த மாஹா உல்ஃபுக்கும் மிஸ்டர் டாக்ஸ் மேலேயும் இப்படிதான் அங்க காட்டியிருக்கும். அங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா அதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். அங்க நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல சில பல ஸ்கில்லும் அங்க தெரியுது. நம்ம ஹீரோ முன்ன இந்த மாதிரி இல்ல, இப்போ நல்லாவே ஆளு லெவலப் ஆயிட்டான். இதனால அதோட ஸ்கில்லையும் நம்ம ஹீரோவால பார்க்க முடியுது. மெட்டாலிக் ரெக்கவரி, மேஜிக்கல் வாஷிங், மேஜிக் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன், மேஜிக் எனர்ஜி ரிசப்ஷன், டெத் நீடல், டாய்ஸ்டர் ஷெல்லு, ஸ்பைடர் செலுக்கு, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத சில பல ஸ்கில் எல்லாம் அது கிட்ட இருக்கும். இத்தனைக்கும் கிரீக் லாங்குவேஜ், ஸ்வாட்ஸ்மேனு, மனுஷங்க கிட்ட இருக்கிற ஸ்கில் எல்லாம் கூட இது கிட்ட இருக்கு. மனுஷங்க கிட்ட ஒண்டிதான் இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ நல்லா யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி மிஸ்டர் டாக்ஸால அங்க மாஹா உல்ஃபை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அதுக்கு காரணம் அதுக்குள்ள இருந்தது இதுதான். இது மத்தவங்களை நல்லா மேனிப்புலேட் பண்ணி அவங்களோட ஸ்கில்லையும் திருடி அவங்கள கண்ட்ரோலும் பண்ண வைக்குது. இதுக்கு முன்னாடியே மிஸ்டர் டாக்ஸ் வாயிலிருந்து எதுவும் தவற வச்சு மேலாம் போயிருப்பான். அதெல்லாம் வச்சு பார்த்தாலே தெரியுது எல்லாத்துக்கும் பின்னாடி மெயினா மாஸ்டர் மைண்டா இருக்கிறது இதுதான். அங்க இதனால எப்படியாச்சு எல்லாரையுமே காப்பாற்றணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்மளால யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு இருக்கிறது மிரியா, அதாவது அந்த பிளாக் லிசார்டு, அந்த குரங்குங்க, இவங்க தான். அதனால எனக்கு க்ளோஸா இருக்கிற ஒருத்தங்களையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நான் இப்போ அந்த மாஸ்டரும் அப்படியே வில்லேஜ் நோக்கி தான் போயின்னு இருக்கு. அங்க போற வழியில அங்க பிளாக் லிசார்டு கிட்ட அவன் சொல்றான், அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா சீக்கிரமா தப்பிச்சிரு என்ன. அதுக்கு அதுவும் ஓகேன்னு சொல்லும். இதே மாதிரி அங்க தாக்கவும் ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல ஸ்மோக் ஸ்கிரீனும் அப்படியே பரவும். 2 பசங்க இருக்காங்க. அங்க என்னடா இது பசங்க இருக்காங்க அப்படின்னு நம்மளால ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆனா அதுங்க ரெண்டுமே பசங்க இல்ல, அதே ஸ்லைம் தான். அதால உருவத்தையும் மாத்த முடியுது. அங்க அதுவும் அப்படியே ஒரு அடல்ட்டா மாறி நிக்கும். அங்க இத பார்க்கும் போதே அவனுக்கு தெரியுது இது எவ்வளா இருக்கு, எவ்வளா இதான் இந்த மாதிரி இதால உருவங்களை
அவங்கள சேஞ்ச் பண்ண முடியுது. அந்த ஸ்லைமுக்கும் நம்ம ஹீரோ பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே நான் உன்னை மீட் பண்ணிருக்கேன். அவன் தான் நீ நினைக்கிறேன். உன்னால என்னோட லாங்குவேஜை புரிஞ்சிக்க முடியுதுல. உடனே நம்ம ஹீரோ பேசுறான். எதுக்காக அந்த வில்லேஜ் மெம்பர்ஸையும் மொத்தங்களையும் அழிக்க ட்ரை பண்ற? மிஸ்டர் டாக்ஸை வச்சு நீ தானே அந்த வில்லேஜை அழிக்க ட்ரை பண்ண. நம்ம ஹீரோ பேசுற விஷயம் ஸ்லைமுக்கு அங்க புரியல. நீ பேசுற விஷயம் வந்து எனக்கு புரியல. அங்க இப்படி சொல்லும் போதே அந்த பிளாக் லேஸாட அவங்க பயங்கரமா தாக்கும். இதனால ஹெச்பியும் அப்படியே மைனஸ் ஆகும். ஆனா ஒரு சில செகண்ட்ல அதுவும் அப்படியே ரெக்கவரி ஆயிடுது. இதுக்கு காரணமும் இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்ல சில பல மான்ஸ்டர்ஸ் இருந்திருக்கும். அதுங்களை கொண்டு அவங்களோட ஸ்கில்ல இதால பயன்படுத்த முடியுது. நம்ம ஹீரோ கிட்டயும் அவன் சொல்றான், நான் வந்து இந்த இடத்துல உண்மையிலேயே ஃபைட் பண்ணலாம் விரும்பலப்பா. ஆனா இது கேட்கிற நம்ம ஹீரோவும் பயங்கரமா கத்துறான். ஆமா, எதுக்காக நீ டாக்ஸை கண்ட்ரோல் பண்ண? அதே மாதிரி வில்லேஜை அழிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கு எதுவுமே புரியல. அட, நீ பேசுற விஷயம் வந்து எனக்கு புரியலையே. நான் ஒரு விஷயம்ப்பா, இவங்க 2 பேரை பத்தி நீ பேசுறியா? இவங்க 2 பேரும் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்தாங்க. 2 பேருமே அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த டைம்ல இவங்கள நான் அப்படியே ருசி பார்த்தேன். ஆனா என்ன ஒண்ணு, அவங்க ருசியா இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட ஸ்கில்லுன்னு பேர்ல எதுவுமே இல்லப்பா. இதே மாதிரி இன்னமும் 2 பேரையும் அது காட்டும். இதனால நம்ம ஹீரோ பயங்கரமா கடுப்பாகிறான். ஏன்னா அந்த சின்ன பசங்களை ஒண்டி கொள்ளல, இன்னமும் நிறைய பேரை இது கொண்டு இருக்கு. ஆமா, இதே மாதிரி எத்தனை பேரை கொண்டு. இதோ இந்த ஆள் இருக்கான்ல, இவனை வச்சுதான் எத்து டிராகனை நான் ப்ரோவோக் பண்ணேன். அப்புறம் அந்த எத்து டிராகன் பைத்திய மட்டும் நிறைய பேரை கொல்ல ஆரம்பிச்சது. எனக்கும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு மத்தவங்களோட ஸ்கில்ல டிவோர் பண்ணி நான் எத்துக்கிறதுக்கு. எனக்கு அவங்களோட ஸ்கில் மேலதான் இன்ட்ரெஸ்ட். அதனால இன்னமும் நிறைய பேரை கொல்லலான்னு இருக்கேன். இது கேட்கும் போது நம்மால பயங்கரமா கடுப்பாகிறான். அதுக்கு நான் விட மாட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது, நீ வந்து அந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு காரணம் அவங்க எல்லாரையுமே நீ கொன்னலாம் அப்படின்னு பாக்குற, அதுதானே? இல்ல, நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் உன்ன மாதிரி பர்சன் நான் கிடையாது. அட என்னப்பா, நம்ம 2 பேருமே ஒன்னா சேர்ந்து காம்படிஷன் நடத்தலாமா? யாரு நிறைய பேரை சாப்பிடறான்னு. இது உண்மையிலேயே ஃபன்னா இருக்கும். அடே, நான் வந்து உன்னை விட மாட்டேன். நீ பண்ற விஷயத்துக்கு நான் கண்டிப்பா உன்னை கொல்லுவேன். இன்னொரு சைடு அங்க வில்லேஜ் மெம்பர்ஸ் தேடி அந்த அட்வென்ச்சரர் கேங்கும் வந்து அங்க செப்பரேட்டா இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு அங்க ஸ்லைமும் கேக்குது, ஆமா நீ வந்து இப்படி சொல்றனா இந்த ஆன்சரை நான் கண்டிப்பா நோன்னு ஏத்துப்பா. இதே மாதிரி இவங்க 2 பேரோட சண்டையும் ஆரம்பிக்குது. நம்மால பேபி பிரெத்தை கையில போச்சு பயங்கரமா தாக்குறான். அங்க அவ்வளவுதான் கதையை முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருப்பான். ஆனா அதுக்குள்ள ஒரு சிலந்தியும் அப்படியே அப்பியர் ஆகும். என்ன இது சாகலியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா நம்ம ஹீரோ மாதிரி இல்ல, அதால நிறையவே உருவங்களை மாத்த முடியுது. அதே டைம்ல ஸ்கில்லையும் டிவோர் பண்ண முடியுது. இன்னொரு சைடு அந்த அட்வென்ச்சரர் கேங்கும் கரண்டா ஒரு 3 பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னமும் யூனா மத்த ஆளுங்க எல்லாருமே மத்தவங்களை தேட போயிருக்காங்க. பின்னாடியே மேரியபெல்லும் வந்துட்டு, ஆமா சரியா, எனக்கு வந்து ரொம்ப ஒன்று நினச்சி கவலையாச்சு. ஏன்னா திரும்பவும் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போவியோ அப்படின்னு நான் பயந்தேன். ஏன் தெரியுமா? இன்னமும் அந்த மாஸ்டரை நீ நம்புற அதானே? ஏன்னா அந்த ட்ரஸ்ட் வந்து இன்னமும் உனக்கு அது மேல இருக்கு. அதே தான் கண்டிப்பா அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். எனக்கு புரியல எதுக்காக நீ இப்படி யோசிக்கிறேன்னு. ஏன்னா அது ஒரு மாஸ்டர், அது கிகோரிய குளிச்சு ஈவன் உன்னோட கதையும் முடிக்க பார்த்துச்சு. அப்படி பண்ண வாய்ப்பே இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் இலூஷியா அப்படிப்பட்டது இல்ல. அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். அதனால ஒரே ஒரு முறை திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஏன் புரிய மாது? அது மிகப்பெரிய டிசாஸ்டரஸான ஒரு மாஸ்டர் அது. ஆனா என்னதான் இருந்தாலும் அங்க அவளுக்கு போகணும் அப்படின்னு தான் இருக்கும். அங்க இதை பாக்குற அந்த அட்வென்ச்சரை பொண்ணும், நான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றேன், நீங்க 2 பேருமே என் கூட வாங்க அப்படின்னு சொல்ல மிரியாக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்க மேரியபெல் திரும்பவும் கேட்கிறான், ஆமா நீ சீரியஸா இருக்கியா? சீரியஸா தான் இருக்கேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாம வந்து தப்பிச்சிடலாம். இதனால மிரியாக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா திரும்பவும் அந்த பிளேக் டிராகனை மிரியாவால சந்திக்க முடியும். இன்னொரு சைடு அந்த சிலந்தி அப்பேரா இருக்கும்ல, நல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்தா இது அதே ஸ்லைம் தான். என்ன கொஞ்சம் பாடி ஷேப் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. பிளாக் லிசார்டும் பயங்கரமா தாக்கும். டக்குன்னு அங்க ரீஜெனரேட் ஆயிக்குது. என்னதான் இதோட உடம்பு இப்போ சேஞ்ச் ஆனாலும் எபிலிட்டிஸ் அதே மாதிரி தான் இருக்கு. ஏய், எனக்கு வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா நான் ஃபன் பண்ணலான்னு ஆசைப்படுற அந்த விஷயத்துல நீங்க மூக்க தேவையில்லாம நுழைக்கிறீங்க. பயங்கரமா நெருப்பியும் கத்தியும் கம்பைன் பண்ணியது தாக்குது. பரவாயில்ல, 2 ஸ்கில் மூலமா இது உண்மையிலேயே மாசா இருக்கு. ஆனா நீ வந்து இப்போ தேவையில்லாம நடுவுல வர, கண்டிப்பா நான் உன்னை கொல்லதான் போறேன். உனக்கு அப்புறம் நீ வந்து தப்பு சொல்லக்கூடாது என்ன? இதே மாதிரி அங்க சண்டை ஆரம்பிக்குது. அங்க பயங்கரமா வெட்டுன்னு அங்க பயங்கரமா வெட்ட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் கிட்ட வந்துட்டு அதோட மெயின் பாடி அதோட மேல் பகுதியா தான் இருக்கும்னு சொல்லி தாக்குறான். உடம்பும் அப்படியே பாதியா மாறும் போது இதை ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கரமா அவன் தாக்குறான். அங்கேயே அதோட கதையை முடியுது. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்மளால யோசிப்பான். ஆனா இன்னமும் சாகல, தன்னை தானியே அதை அட்டாச் பண்ணிக்குது. பாக்குற நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். என்ன ஆச்சு? நீ ரொம்ப ஆச்சரியமா இருக்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன யோசிச்ச? என்னோட மெயின் பாடி மேல இருக்க பகுதி நீ யோசிச்சியோ? உண்மையை சொன்னா இங்க இருக்கிற எல்லா பாடியும் மெயின் பாடி தான். அங்க இதே மாதிரி என்லெஸ்ஸா அது தாக்கிங்கனே இருக்கும். அங்க நம்ம ஆளுக்கு புரியல, இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், எப்படி இது தோக்கடிக்குதுன்னு தெரியல. இந்த ஸ்லைம் அவங்க சொல்லும், எதுக்காக நம்ம பாயிண்ட்லெஸ்ஸா இப்படியே சண்டை போடணும், நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்ப்பா. ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல, தாக்கிங்கனே இருக்கான்.
சரி நீ ஏன் என்னோட கதையை முடிக்கணும்னு இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கனா, நான் உனக்கு ஒண்ணு உன்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லையுமே எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன். அங்க ஒரு மிகப்பெரிய ஸ்கில்ல பயன்படுத்தும், அவ்வளவுதான் நம்ம ஹீரோட கதையை முச்சலான்னு வரும். ஆனா திடீர்னு பிளாக் லிசார்டு பின்னாடி அங்க வரும், அசால்ட்டா அப்படியே தூக்கி அடிக்குது. நான் உன்னை மந்தயம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன இது, 2 பேர் எதிர்த்து ஒருத்தனா, இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. சரி நீ ரொம்ப வீக்கரா இருக்க, வீக்கரான உன்னை இப்பயே நான் முச்ச வர்றேன். அங்க முடிக்கலான்னு போகும்போது இப்போதான் அதோட கையை பார்க்கும். அங்க கை முழுக்க வித்தியாசமா பாய்சன் பரவி இருக்கும். அங்க அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இது பிளாக் லிசார்டோட பாய்சன் தான். அது ரொம்ப எஃபெக்டிவாவே அங்க இருக்குது. 2 பேரோட சண்டைக்கு இடையில நைஸா வந்துட்டு அது இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அங்க ஓடலான்னு பார்த்தா ஸ்லோ மேஜிக் வச்சு வசமா அங்க போச்சது. அங்க லிசார்டால எதுவுமே பண்ண முடியல. அங்க ஹீரோ காப்பாத்தலான்னு வந்தா ஸ்மோக் ஸ்கிரீனை வச்சு அந்த இடம் முழுக்க புகை மூட்டமாயுது. வந்து பார்த்தா ஒரு பயங்கரமான ஷாக்கு. பிளாக் லிசார்டு ஏதோ ஒரு வளையம் மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் மாட்டின்னு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த லிசார்டு பிரின்சஸ் இதை எப்படி நம்ம ஹீரோ காப்பாத்த போறான், எல்லாத்துக்கான பதிலும் கடைசி எபிசோடா இருக்கிற நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு அந்த ஸ்லைமை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஸ்லைம் மாதிரி அந்த எபிலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அது கிட்ட பாத்தீங்களா தரமா அந்த அளவுக்கு டிவோர் பண்ணாலே எபிலிட்டி எல்லாம் கிடைக்குது. நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரி எபிலிட்டிஸ் இருந்தா உண்மையிலேயே இந்த அனிமே மாசாந்து இருக்கும். ஆனா கவலைப்பட வேணாம், ஏன்னா எபிசோடு எப்படி வேணாலும் மாறலாம். யாருக்கு தெரியும், நெக்ஸ்ட் எபிசோட்ல அந்த ஸ்லைமை கொண்டு அதோட எபிலிட்டியை கூட நம்ம ஹீரோ கெயின் பண்ணலாம். அதனால ஹியூமனா கூட மாறலாம். இது எல்லாமே கெஸ் தான். அதுக்குன்னு இது உண்மைதான் அப்படின்னு நம்ப வேணாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.